நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு, நீ குனிய அவங்க உன்னை கொட்டி தாண்டா இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குடா. இனிமேல் உன்னை அசிங்கப்படுத்தினா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். வா போலாம். கார்த்திக், நான் தான் அந்த ப்ரொஜெக்டர் எடுத்துட்டு போய் வித்திருப்பேன்னு சொன்னப்போ கூட எனக்கு டென்ஷன் ஆகல. இவனை போய் சொல்றானுங்க. அறிவானா அவனுங்களுக்கு? சரி, அப்படியே தூக்கிட்டு போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை அவன் பார்த்து சும்மா இருப்பானா? செய்யாத தப்புக்கு நான் அனுபவிக்கிற கஷ்டத்தெல்லாம் ஒட்டு மொத்தமா அவனுக்கு பரிசா கொடுப்பேன்டா. இப்படி ஒரு விஷயத்தை ஏன்டா செஞ்சேன்னு அவனை நினைச்சு துடி துடிக்க வைப்பேன்டா. என்னாச்சு கார்த்திக்? என்னாச்சு? அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கார்த்திக், சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏன் தயங்குற? நீ யோசிக்கிறத பார்த்தா உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு சொல்லு கார்த்திக். ஏஞ்சலா? சூசனா? வேற யாரு கார்த்திக்? உன் நம்பிக்கைக்கு உரியவங்க யாராவது இந்த வேலையை பண்ணிட்டாங்களா? சொல்லு கார்த்திக். ஏன் இவ்ளோ யோசிக்கிற? கார்த்திக், நீ இப்படி எதுவுமே பேசாம இருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் நீ வெளிப்படையே பேசிடு. அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லையே. நீ யோசிக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. நீ என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்கிற. எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. உனக்கு பிடிக்காதவங்க இந்த வேலையை பண்ணியிருந்தா இந்நேரம் நீ யாருன்னு சொல்லியிருப்ப. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த வேலையை பண்ணியிருக்கிறதுனாலதான் நீ சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிற. உன் எதிரி கூட நீ துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட உனக்கு போய் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்கன்னா
என்னால ஜீரணிக்கவே முடியல கார்த்திக். யாரு கார்த்திக் அந்த நம்பிக்கை துரோகி? உனக்கு துரோகம் பண்றதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? கார்த்திக், நீ மனசுல வச்சு வேதனைப்படுறதை விட வெளியே சொல்லி ஆதங்கப்படுறதுல ஒன்னும் தப்பு இல்ல. யாரா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு கார்த்திக். நீ மறைக்க மறைக்க அது ஒரு நாள் கோவமா வெடிக்குமே தவிர பிரச்சனை தீர்க்காது. யோசிக்காத கார்த்திக். நீ யோசிக்கிற ஒவ்வொரு கணமும் என் மனசு கடந்து படபடன்னு அடிச்சுக்குது. கோவத்தை திட்டி தீர்த்துக்கலாம், துரோகத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்படி மனசுக்குள்ளேயே வச்சு வேதனைப்பட்டு இருக்க வேண்டியதுதான். கார்த்திக், உனக்கு துரோகம் பண்ணவங்க நிச்சயமா நல்லவங்களா இருக்கவே முடியாது. நல்லவங்கள சொல்றதுக்கு வேணா நீ இவ்ளோ யோசிக்கலாம். நம்பிக்கை துரோகிய சொல்றதுக்கு நீ இவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, சொல்ல முடியாம தவிக்கிற. எனக்கு தெரியும் கார்த்திக், நீ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறன்னு. இருந்தாலும் நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ மட்டும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்காத. உன் கூட நானும் இருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நாம இதை சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். நீ தைரியமா இருக்க கார்த்திக். நீ என்கிட்ட யாருன்னு சொல்லனாலும் பரவாயில்ல. ஆனா இந்த பிரச்சனையில நான் உன் கூடவே இருப்பேன். உன் மனசுக்கு எது கரெக்ட்னு படுதோ நீ அதை மட்டும் பண்ணு. ஆனா கோவத்திலயோ அவசரத்திலயோ தயவு செஞ்சு தப்பா மட்டும் எதுவும் பண்ணிடாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். கார்த்திங்க தெரியல. நேராஜி தெரியலன்றீங்க? பரபரப்பான ஜேம்ஸ் பாண்ட் வேலையில இருக்கான். புரியலையே. ப்ரொஜெக்டர் எடுத்தது யாருன்னு தேடிட்டு இருக்கான். இன்னுமா அதை விடல? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அப்பா கூட பணத்தை கொடுத்துட்டாரு. ஆனாலும் தொலைஞ்சு போன ப்ரொஜெக்டர் திரும்ப கிடைச்சே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். கார்த்திக் யோசிக்கிறது கரெக்ட் தான், ஆனா கிடைக்கணுமே. அவன் கிட்ட தனியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எதையும் ஓபனா பேச மாட்டேங்கிறான். யார் மேல டவுட்ங்கிறது கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஏங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க? தெரியல விஷ்ணு, என்ன யோசிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட சொன்னா நான் உளறிட்டு வந்தா என்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ அவன் பதுங்குறத பார்த்தா ஆளை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சிச்சி, சான்ஸே இல்ல. எப்படி விஷ்ணு சொல்ற? பொதுவா சொல்றான். எடுத்தவன் நான் யோசிக்காம எடுத்திருப்பான். கார்த்திக், உன்னை நாங்க பாத்துட்டோம். எஸ்கேப் ஆக முடியாது, ஒழுங்கா வா. இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் எதுக்கு கேண்டீனுக்கு வந்த? வா, வந்து உட்காரு. ஒரு டீ குடிச்சிட்டு போலாம். மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. டேய், என்னடா இப்படி ஒரு லுக் ஊர்றா? என்னாச்சு? ஃபீல் பண்றாராமா. கார்த்திக் விடு. உண்மையை சொல்லு கார்த்திக். ப்ரொஜெக்டர் எடுத்த ஆள் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட தானே? என்னங்க ராஜி, அவனே கண்டுபிடிக்க முடியாத கடுப்புல இருக்கான். நீங்க வேற அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. என்ன மச்சான்? என்னடா இந்த சீன்ல உன் டைலாக் எழுத மறந்துட்டாங்களா? ஃபுல்லா ரியாக்ஷன்ல ஓட்டிட்டு இருக்க. இப்படி ஒரு சீன் எனக்கு வர மாட்டேங்குது மச்சி. விஷ்ணு. இல்ல லட்சுமி, உருன்னு இருக்கான். அவனை அப்படியே கலாச்சி குஷி படுத்தலாம் பார்த்தேன். மச்சான், ஆபீஸ்ல அந்த ப்ரொஜெக்டர் காணா போயிடுச்சு. ஆபீஸ்ல இருக்கவன்ட்ட விசாரிச்சாதான் அதுல ஒரு லாஜிக். அதை விட்டு டெய்லி எங்கெங்கயோ கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. அப்படி எங்கதான் போறீங்க? எங்கதான் தேடுறீங்க? விஷ்ணு விடு.
கார்த்திக் இப்ப பேசுற மூட்ல இல்ல. தேவையில்லாம அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம். கார்த்திக், நான் எதுவும் பேசலப்பா. பழனியண்ணே, ஒரு டீ கொடுங்க. சரிம்மா. என்னங்க உங்களுக்கு மட்டும் டீ சொல்லிக்கிறீங்க? அண்ணா 4 டீ கொண்டு வாங்கண்ணே. சரி தம்பி. கார்த்திக், நமக்கு க்ளோஸா இருக்கிற யாரையாவது நீ சந்தேகப்படுறியா? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, நேத்து வரைக்கும் நீ கோவமா சுத்திட்டு இருந்த. இன்னைக்கு ஒரு மாதிரி அமைதியா விரக்தியா இருக்க மாதிரி இருக்கியே, அதான் கேட்டேன். இவன் அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சூசன் தான் எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. மச்சான், வால் மேல பழி போடுறேன்னு என் கண்ணத்துல அப்பிடாதரா. டேய், என்னடா ப்ரொஜெக்ட் காண போன அதிர்ச்சியில உன் பேச்சு கிச்சு நின்றுச்சா? என்னடா என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? பாருடா, ஏற்கனவே பார்த்துட்டு தானே இருக்கான். நடுவுல உங்க காமெடி வேறயா? மச்சான், சும்மா வச்சு ஏதாவது பேசுறா. அம்மா, ஆடு, இலை, ஈ இப்படி ஏதாவது பேசு மச்சி. ஏ ராஜி, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வீட்ல எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருக்கான். உங்களை பார்த்ததும் தான் சைலண்ட் ஆயிட்டான். என்ன மச்சான், எங்களை பார்த்து சைலண்ட் ஆயிட்ட? என்ன வெக்கமா? அட என்னப்பா இவன், எந்த பால் போட்டாலும் தொடவே மாட்டேங்கிறான். கார்த்தி, கார்த்தி, இது எத்தனைன்னு சொல்லு. விஷ்ணு, விடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஆமா விஷ்ணு, சம்திங் பேச பிடிக்கல, அது அப்படியே விடுறதுதான் நல்லது. மச்சான், இப்ப என்னடா உனக்கு? அந்த ப்ரொஜெக்டர் தானே வேணும். ஒண்ணு கவலைப்படாத மச்சான், அந்த ப்ரொஜெக்டர் உன் கைக்கு வந்து சேரும். எங்க இருக்கு எவன்ட்ட இருக்குன்னு தெரியல, ஆனா அந்த ப்ரொஜெக்டர் எடுத்தவன் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவான்னு தோணுதுடா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? நான் எங்க உறுதியா சொல்றேன், என் உள்ள தோன்றத நான் சொன்னேன். எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது அந்த ப்ரொஜெக்டர் திரும்பி வந்துரும். அடடா, ப்ரொஜெக்டர் வந்துரும் சொன்னதும் டீ வந்துருச்சே. சபாஷ், நல்ல சங்குதான். எல்லாம் குடிங்க. ஏன்டா அப்படி பண்ண? அது எனக்கு எப்படி இப்படி ஒரு தப்பு உன்னால பண்ண முடிஞ்சது? தேங்க்ஸ் ஆண்டி. எதுக்குப்பா? தேங்க்ஸ் காஃபி கிடையாது, காஃபி கலர்ல அழகான பொண்ணு பெத்ததுக்கு. பாத்தியாமா, என்ன கருப்புன்னு கிண்டல் அடிக்கிறான். ஆண்டி, நான் ஒன்னும் கிண்டல் அடிக்கல, பெருமையா தான் சொன்னேன். நம்ம திராவிட கலரே தானே. என்னதான் எங்க வீட்டுல இப்படி வெள்ளையா பெத்துட்டாங்க. ஏன் விஷ்ணு, வெள்ளையா பிறந்ததுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்ற? மா, அவன் ஃபீல் பண்ணலமா, ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறான். சிச்சி, வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லுங்க ஆண்டி. என்னம்மா இப்படி சொல்ற? உண்மையை தாண்டி சொல்றேன். விஷ்ணு என்னைக்குமே பொய் சொன்னதில்ல. போதும் போதும், நீ விஷ்ணுக்கு ஜால்ரா போட்டது. ஆண்டி, எங்கேயோ பர்னிங் ஸ்மெல் வருதுல்ல? எங்கிருந்தோ வரல, இங்கிருந்தா வருது அந்த ஸ்டொமக் பர்னிங். சிரிச்சது போதும், கொஞ்சம் அடங்குறியா? உத்தரவு எஜமானி. என்னப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பயப்படுற? அது அம்மா, யாரு இவனா பயப்படுறான்? எல்லாம் நடிப்பு. ஆமா, எம்எல் எதுக்கு உனக்கு இவ்வளவு வெறுப்பு? பின் என்ன விஷ்ணு, வீக்கெண்ட்ல அவளை எங்கேயாச்சும் நீ வெளியில அழைச்சிட்டு போறியா? சினிமா ஷாப்பிங்னு சுத்துறத விட்டுட்டு இங்கேயே உட்காந்து கடலை போட்டுட்டு இருந்தா அவளுக்கு கோவம் வராதா? இப்ப என்ன ஆண்டி, நான் லட்சுமியை வெளில கூட்டு போகணும், அவள் தானே கூட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆண்டியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன, கிளம்பு லட்சுமி. எங்க விஷ்ணு போற? முதல்ல பீச்சுக்கு, அப்புறம் தியேட்டருக்கு, அப்புறம் ஈசிஆர்ல இருக்க கேண்டில் லைட் டின்னருக்கு. ஓகே தான் லட்சுமி? ஓகே தான், ஆனா இப்ப இல்ல, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறமாவா? என்ன விஷ்ணு இவ்ளோ லென்த்தா இழுக்குற? பின்ன ஆண்டி, கல்யாணம் எப்ப ஆகுறது, நாங்க 2 பேரும் எப்ப வெளியில போறது? அதுக்குதான் உங்களை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். எத்தனை நாள் தான் லவ்வர்ஸாவே இருப்பீங்க? அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமா? கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. எப்ப ஆண்டி கல்யாணத்தை வச்சுக்கலாம்? என்னப்பா ஷாப்பிங் போற மாதிரி சொல்ற? நாள் நட்சத்திரம் பார்த்து நல்ல முகூர்த்தத்துல பெரியவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல் ஆண்டி. நம்ம கார்த்தி பண்ணா பாத்தீங்களா, செலவே இல்லாம சட்டு புட்டு கல்யாணம். அதுதான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆண்டி. இந்த பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போடுறதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல் ஆண்டி. அப்ப யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற? எல்லார்ட்டும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது பழைய ஸ்டைல், கல்யாணம் பண்ணிட்டு எல்லார்ட்டும் சொல்றது புது ஸ்டைலு. இப்பதான் Facebook ட்விட்டர்லாம் இருக்கே லட்சுமி, அப்புறம் என்ன?
அட்வான்ஸா யோசிக்கணும். அதுக்காக இப்படியெல்லாம் யோசிக்க கூடாதுப்பா. கல்யாணம் உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். 2 குடும்பமும் பேசி ஒத்துக்கிட்டு மனப்பூர்வமா மகிழ்ச்சியா பிள்ளைங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். சரி, நீ உங்க அப்பா அம்மா கிட்ட லக்ஷ்மியை பத்தி சொல்லிருக்கியா? இது வரைக்கும் சொல்லல, இனிமேதான் சொல்லணும். முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லு. அவங்க வந்து முறைப்படி என்கிட்ட பொண்ணு கேக்கட்டும். ஒருவேளை எங்க அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கலனா? கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஏன்னா உன்ன மாதிரிதான் உங்க அப்பா அம்மாவும் யதார்த்தமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க உங்க லவ்வ ஏத்துக்குவாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நிச்சயமா ஆண்டி, நானும் அதான் நினைக்கிறேன். சரி, இன்னைக்கே உங்க அப்பா அம்மா கிட்ட இத பத்தி பேசு. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம். ஓகே ஆண்டி. சரி, நான் டிஃபன் ரெடி பண்றேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. லட்சுமி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? ஏய், ஏன் இப்படி கேக்குற? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்காமே இருக்கோம், அதான் அப்படி கேட்டேன். என்ன விஷயம்? என்ன லட்சுமி, எவ்வளவோ இருக்கு. என்னன்னு புரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கை எடுக்கறியா? என்ன லட்சு, இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணாதானே அப்புறம் ஃபியூச்சர்ல ஹெல்ப்பா இருக்கும். ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். இப்ப நீ கைய விட போறியா இல்லையா? நான் எங்க உன் கையை பிடிச்சிருக்கேன், நீ தானே என் கையை பிடிச்சிருக்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. போடா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இருக்கு. இல்ல. அம்மா, என்னடி? ஒண்ணு இல்ல ஆண்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ம் இன்னைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம் கொடுத்திருந்தாங்க. ஆமா, இது வரைக்கும் உன்கிட்ட யார் எடுத்ததுங்கிறதுக்கான பதிலே இல்ல. எனக்கு தெரியும். சும்மா சொல்லாத கார்த்திக். எடுத்தது யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்க மாட்டேன். யாரோ எடுத்தாங்க, உனக்கு தெரியும் தெரியாதுங்கிறதெல்லாம் இருக்கட்டும். கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ண போற? நான் என்ன செய்யட்டும் ராஜி? எனக்கு தெரியல கார்த்திக். பணம் கொடுத்தா தப்ப ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்னு நீ யோசிக்கிற. எடுத்தது யாருன்னு தெரியுங்கிற, அதை யாருன்னு சொல்றதுக்கு இப்ப வாயும் திறக்க மாட்டேங்கிற. ரொம்ப சிம்பிள் கார்த்திக். இது காம்ப்ரமைஸா இல்ல லீகல் ஃபைட்டான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அதுக்கு பின்னாடி என்ன வேணா காரணம் இருக்கட்டும், அத பத்திலாம் நம்ம யோசிக்க வேணாம். காம்ப்ரமைஸா போறோமா இல்லையாங்கிறது மட்டும் முடிவு பண்ணிக்கிட்டா போதும். காம்ப்ரமைஸ்னா பணத்தை கொடுத்துட்டு விடுங்கடா சாமின்னு ஓடி போயிடலாம். லீகலா சண்டை போடுறதா இருந்தா நீ உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். இவன் எடுத்திருப்பான் அவன் எடுத்திருப்பான்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லிதானே ஆகணும். குற்றவாளிக்கு நீயே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீயே லீகலா ஃபைட் பண்றதுன்னா பயங்கர காமெடி ஆயிடும் கார்த்திக். நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கட்டுமே. ஆமா கார்த்திக், நீ எதுக்கு ஒரு குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ற? மச்சான், ஸ்வீட் எடுத்துக்கூடா. எடுத்துக்கூடா. ராஜி, நீங்க எடுத்துக்கோங்க. என்ன விஷயம் விஷ்ணு? அதை லட்சுமி அவர்கள் சொல்லுவார்கள். என்ன விஷயம் லட்சுமி? நீயே சொல்லு. என்ன விளையாடுறீங்களா 2 பேரும்? மாத்தி மாத்தி நீ சொல்லு நான் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. லட்சுமி அம்மாவை பார்த்து பொண்ணு கேட்கறதுக்காக எங்க அம்மா அப்பா லட்சுமி வீட்டுக்கு போறாங்க. ஏய் சூப்பர் லட்சுமி, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்ல, இன்னைக்கு காலையில தான் முடிவாச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க சும்மா ஆளுக்கு ஒரு லட்டு கொடுத்து முடிச்சிருவீங்க போல. இதெல்லாம் பெருசா கொண்டாட வேண்டாமா? இன்னும் கல்யாணம் நிச்சயமாவலையே, பேசதானே போறாங்க. முடியட்டும், அப்புறம் அயாத்துல ஒரு பெரிய பாட்டாச்சும் கொண்டாடிடுவோம். கார்த்திக் கூட ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். என்ன மச்சான், நீ என்ன முடிவு எடுத்திருக்க? யாரு ப்ரொஜெக்டர் எடுத்தாங்களோ அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா இருக்கான். என்ன மச்சான், அப்படியா? அப்ப நிஜமாவே கண்டுபிடிச்சிட்டியா? என்ன ராஜி, கார்த்திக் வாயே திறக்க மாட்டேங்கிறான். அதான் எனக்கும் புரியல. அவங்களா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நமக்கு யாரு தோணுதோ அட்லீஸ்ட் அவங்களையாவது சொல்லலாம்ல. இன்னையோட அவங்க கொடுத்த டைமும் முடியுது. ஆமா கார்த்திக், ஏன் இவ்ளோ யோசிக்கிற?
கண்டிப்பா அதை எடுத்தவன் யாருன்னு கார்த்திக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்றதா வேணாமான் தான் இவ்வளவு நேரமா குழப்பிட்டு இருந்தா. ஆனா இப்போ சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா கார்த்திக்? என்னப்பா கேண்டீன்ல வந்து நின்றுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன தேதி ஞாபகம் இருக்கா? இன்னைக்குள்ள பொருளையோ பணத்தையோ தர்றதா பிராமிஸ் பண்ணிருக்க. அதாவது ஞாபகம் இருக்கா? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? வாயை திறந்து ஏதாவது சொல்லுப்பா. உனக்கு ஸ்டேஷன்ல கொடுத்த கெடு இன்னையோட முடிஞ்சது. இன்னைக்கு கூட இல்ல, இன்னைக்கு காலையிலேயே முடிஞ்சது. என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிற? எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார். இது என்னப்பா புது கதை? ஆமா சார், ப்ரொஜெக்டரை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. அன்னைக்கு பொருளை தரேன் இல்ல பணத்தை தரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு அவன் எடுத்தான் இவன் எடுத்தான்னு புதுசா கதை விடுறீங்களா? சார், 6 லட்சம் ரூபாங்கிறது விளையாட்டா சார்? எந்த தப்பும் பண்ணாத நாங்க எதுக்கு பணத்தை கொடுக்கணும்? என்னம்மா நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார் டென்ஷன் ஆகாதீங்க. பணம் கிடைக்கிறது முக்கியமா இல்ல தப்பு பண்ணது யாரும் தெரிஞ்சுக்கிறது முக்கியமா? ரெண்டுமே முக்கியம்தான். பணத்தை பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் மேனேஜர் கிட்ட யாருமே பேச முடியாது. காசை கொடுனா கொடுத்து தான் ஆகணும். ஏன் சார், தப்பு பண்ணாத ஒருத்தர் அநியாயமா பணத்தை கொடுத்துட்டு வேலையை விட்டுட்டு போகணும்? தப்பு பண்ணவ எந்த பிரச்சனையும் இல்லாம இதே ஆபீஸ்ல வேலை செய்யலாமா? இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா சார்? சரிம்மா, அதை யார் எடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லு. கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்த்துடலாம். கார்த்திக் சொல்லு. சொல்லு கார்த்திக், யோசிக்காத. சொல்லு மச்சான். ஆடா என்னப்பா நீ ரொம்ப தான் சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணிட்டு இருக்க. சொல்லு, என்னையோ இல்ல சூசனையோ தானே சொல்ல போற? இல்லை சார். அப்பாடா நல்ல வேலை, எங்க மேல பழிய போடல. சரி இப்ப சொல்லு, அதை யார் எடுத்தா?